வணக்கம். நான் திரைப்பட தயாரிப்பாளர் ஏ.எம். சௌத்ரி தேவர் பேசுறேன். செப்டம்பர் 1 நம்ம மாமன்னர் புலித்தேவரோட ஜெயந்தி விழா. அதாவது சுதந்திர போராட்டத்துல சுதந்திர அடிமைத்தனம் மேலோங்கி இருந்த நேரத்துல அந்த அவ்வளோ பெரிய மாபெரும் வெள்ளைக்காரன் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து முதல் வாளேந்தி அந்த சுதந்திர போராட்டத்தை தொடங்கி வைத்த மாவீரர் புலித்தேவர். இது அழிக்க முடியாத புலித்தேவன் என்று வாழை வெள்ளைக்காரன் எய்த்து தூக்கலைன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம அடிமைகள் தான். அப்படிப்பட்ட மாமன்னருக்கு நாமெல்லாம் இன்னைக்கு அவர் தேசமே கொண்டாட வேண்டிய மாமன்னருக்கு காஷ்மீர்ல இருந்து குமரி வரை கொண்டாட வேண்டிய ஒரு மாமன்னர் புலித்தேவர். அவருக்கு இப்ப குறைந்தபட்சம் இங்க சாதி வட்டத்துக்குள்ள அடைக்கிறாங்க. சில ஒரு புட்டாப்ப அவர் என்ன சொல்றதே தெரியல. அப்படிப்பட்ட மாமன்னரை நம்மளாவது எல்லாரும் உணர்வுடன் போய் கொண்டு குலத்தோர் அனைவரும் முதலில் உணர்வுடன் அங்க புலித்தேவர் ஜெயந்தி விழாவில் ஒன்று கூடணும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1500 பேர் 2000 பேர் சேர்ந்தா நாங்க அரசாங்கத்தை மிரட்டிட்டோன்றாங்க. அரசாங்கத்தை நாங்க மிரட்டிட்டோம். வெள்ளைக்காரனையே அரட்டினவரு புலித்தேவர். அவருக்கு நம்ம எந்த அளவுக்கு போய் நின்று நம்ம அரட்டணும், நம்ம பலத்தை காட்டணும் அப்படின்றத மனசுல ஒவ்வொருத்தரும் உணர்வுடன் அங்க சேருங்க. புலித்தேவர் ஜெயந்தி விழாவில் ஒவ்வொருத்தரும் உணர்வுடன் சேர வேண்டும். கண்டிப்பான முறையில செப்டம்பர் 1 தமிழகத்தை உழுக்கும் அளவுக்கு ஒரு கூட்டத்தை நாம் அங்கு காட்டியே ஆக வேண்டும். இதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வரலாறு மணிமண்டபம் உருவாக்குற அளவுக்கு சிலர் வேலைகள் பார்க்கும்போது வரலாறுடன் உள்ள மன்னனை தூக்கி கொண்டாடுறதுக்கு நமக்கு என்ன யோசனை? ஒரு நாள் வேலை கிட்டு போனா பரவாயில்ல, எல்லாரும் அணி திரளுங்கள். புலித்தேவரோட அன்னைக்கு அங்க நெற்கட்டும் சேவலுக்கு எல்லாரும் கண்டிப்பான முறையில் சேருங்க. நம் மன்னருக்கு நம்ம தான் அஞ்சலி செலுத்தணும். மாவீரர் அவர் தியாகங்கள், அவருடைய வீரம் எல்லாத்தையும் போட்டுறோம்னா நம்ம அந்த இடத்துல நிக்கணும். நம்ம மன்னரை அன்னைக்கு நம்ம எப்படி தேவர் ஜெயந்தியில நம்ம தேவருக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்து இன்னைக்கு நம்ம முதன்மை கடவுள் முதல்வை தலைவர் எல்லாருமே அங்கீகாரமும் தேவருக்கு கிடைக்க வச்சோமோ அதே போல நம்ம மன்னரையும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நம்ம எல்லாரும் புலித்தேவருக்கு நின்று புலித்தேவருக்கு அன்னைக்கு மரியாதை செலுத்தி அதை எல்லாரும் கவனிக்கும்படி நம்ம செய்யணும்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அணிதிரள்வோம். புலித்தேவர் ஜெயந்தி விழாவில் நம் பலத்தை காட்டுவோம். நன்றி, வணக்கம்.